பாரு. இது யார் வீடு? என்னைய கூட்டு வந்தீங்க? உங்க வீடு தான். யாரு வீடு இதுன்னு கேக்குறீங்க? என்னது இது நம்ம வீடா? என்ன இது ஒரே நல்ல இவ்வளவு பெரிய வீடு இப்படி கட்டி வச்சிட்டீங்க? யார் இந்த வீடு கட்டினா? உனக்கு வீடு கட்ட ஹெல்ப் பண்ணலன்னு கோச்சுக்கிட்டு போனோம்ல. இங்க பாரு, உன் ஹெல்ப் இல்லாம நாங்க வீடே கட்டி முடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் சுமதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னது சுமதி ஒரே நல்ல இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டாலும்? ஐயோ ஆமா, பாக்குறதுக்கு பெரிய வீடு போல இருக்கு. எந்த வீட்லயும் இல்லாத மாதிரி இந்த கிச்சன் பாருங்க, புதுசா இருக்கும். இந்த இடத்துல நின்றுட்டு நான் சமைக்கும் போது உங்களை பார்த்துக்கிட்டே சமைக்கலாம். அப்புறம் பின்னாடி இருக்கே இந்த விண்டோ வழியா வியூ நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பெட்ரூம்ல நல்லா பாக்கிறதுக்கு நல்லா பெருசா நல்லா வெளிச்சமா இருக்கு. ஒண்ணு பார்த்து செஞ்சது போல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல தான் இருக்க போறோமா? நீ நாளைக்கு வீடு குடி போறதுக்கு கூட சொல்லியாச்சு. நீங்க இன்னும் வீடு டெக்கரேட்டே பண்ணலையே. இங்க வந்து பாக்குறவங்களுக்கு என்ன இருக்குது புதுசா? அட ஆமா, வீட்டை டெக்கரேட் பண்ண வரவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? வாங்க வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க. யாரையும் விடக்கூடாதுப்பா. நாளைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். ஆமா, இங்க என்ன இருக்கு வீடு டெக்கரேட் பண்றதுக்கு? எப்படி இதை டெக்கரேட் பண்றதுன்னு தெரியல. சரி, நான் வீட்டுக்கு போய் பொருள்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க எல்லாம் ஸ்கிரீன் டூர்லாம் போடணுமே. ஸ்கிரீன் டூர்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வீடு ரொம்ப அழகா இருக்கும். வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுதான் நான் வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு வாங்கிட்டு வந்த பொருள். சோப்பெல்லாம் வந்துச்சா? சீக்கிரமா எடுத்து இறங்குங்க. சரிப்பா கேட்டு நான் பொருளா இருக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சோஃபாவை எடுத்து வச்சாச்சு. இந்த கட்டில வாணிராணி ரூமுக்கு மேல வச்சிடலாம். இங்கதான் அழகா இருக்கும். அப்புறம் இந்த லைட்டை எங்க வைக்கலாமா? இல்ல சோஃபா பக்கத்துல இந்த மாதிரி கீழே வச்சிடலாமா? இங்க இப்படி வச்சுக்கிட்டு தேவையானப்போ லைட்டு போட்டுக்கலாம். இதை பெட்ரூம்ல வச்சு பார்ப்போம் அங்க எப்படி இருக்குன்னு. இந்த இருட்டா இருக்க ரூமுக்கு இதுதான் நல்லா இருக்கு. சரி, இங்கே இருக்கட்டும். இது இந்த இடத்துல மூளையா இப்படி வச்சிடலாம். அப்புறம் பழைய பீரோ இங்க வச்சாச்சு. இந்த செடி இந்த வீட்டுக்கு அழகா இருக்குது. அப்புறம் இந்த குட்டி அலாரம் கிளாக். கண்டிப்பா வீட்டுக்கு கிளாக் தேவையில்ல. சரி, இப்ப என்ன வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கானே தெரியலையே. இது என்னது? ஏதோ போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம்லாம் நான் ஹோட்டல்ல தான் பார்த்திருக்கேன். இதை எடுத்து இப்ப எங்க வைக்கிறதுன்னு வேற ஒரே குழப்பமா இருக்குமே. இந்த இடத்துல வைக்கலாமா இல்ல எப்படி வைக்கலாமா? இல்ல இந்த இடத்துல தான் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இதை வச்சிருவோம். அழகா இருக்கு பார்க்க. இது என்னது? இதுவும் ஏதோ ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லையே. கென்னி இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தானே தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இதை எங்க வைக்கிறது? இந்த செவுத்துல வைக்கலாமா இல்ல கிச்சன்ல ஒட்டி பார்ப்போமா? இல்ல கிச்சன்லலாம் இது நல்லாவே இல்லை. அது அந்த இடத்துல ஒட்டிடலாம். இது ரெண்டுமே பக்கத்துல பார்க்க அழகா இருக்கும். அடுத்து வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இது என்னது இது? இந்த பூச்சாடி எல்லாம் போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதுல அந்த ஹோட்டல்ல எல்லாம் வைக்கிற மாதிரி பூவெல்லாம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏதோ குட்டி ரோஸையும் இதுல வைக்கிறேன். இதை எங்க வைக்கலாம்? இந்த கிச்சன் மேலேயே இங்க ஓரமா வைக்கிறேன். இடமே ரொம்ப அழகா கிடிச்சு பாரு. இது மீதி இருக்க ரெண்டும் எடுத்து இங்க வைக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? இதெல்லாம் கிச்சன்ல வைக்கிறது தானே. மாவு மூட்டைன்றாங்க, உள்ள பாய்ச்சுதான் இருக்கு. இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறது போல. சரி, இந்த கிச்சன் செல்ஃப்ல இதை இங்க வச்சிருவோம். அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. இது என்னது? வெல்கம் மேட்டா? இத வீட்டு வாசலுக்கு நேரா போடணும். இங்க போடலாமா இல்ல கிச்சனுக்குள்ள போற இடத்துல போடலாமா? இல்ல வீட்டு வாசலுக்கு நேராவே போடுவோம். அப்பதான் அழகா இருக்கும். வீடு பாதி டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பழைய ஜாமான்லாம் எடுத்து இங்க அடுக்குவோம். இந்த டிஃபன் பாக்ஸ், காஃபி மக்கு. வீடை இப்போ ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்னும் ஏதோ குறையுதே. இந்த ஸ்கிரீன் துணி இங்க வச்சா ஃபுல்லா அழகாயிடும். அவ்வளவுதான், வீட்டோட டெக்கரேஷன் வேலையே முடிஞ்சது. இன்னொரு இந்த கொசு வேலை மாதிரி ஒண்ணு இருக்கு. இது இந்த பசங்க பெட்டு மேல இப்படி வைக்கலாமா? இந்த கலரே இங்க எடுக்கல. இதே இப்படி தொங்க விட்டுருவோம். இல்ல, உள்ளார வச்சாலும் நல்லா இல்ல. இந்த இடத்துல இதே மாதிரி தொங்க விட்டாதான் நல்லா இருக்கும்.
சும்மா சொல்லக்கூடாது, வீட ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. அதுவும் இந்த ஃப்ளவர் வச்சிருக்கீங்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரீன் துணி, எனக்கு இப்பதான் இதை பார்க்க வீடு மாதிரியே இருக்கு. சரி சரி, ரொம்ப புகழாத. வா, அடுத்த வேலையை பார்ப்போம். வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணும் பாரு. எல்சா, நான் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்டுருக்க, கவலைப்படாதீங்க. நாளைக்கு எங்க வீட்டு கிரகப்பிரவேசம், மறக்காம எல்லாரும் வந்துருங்க.